الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أهل بيت طهار رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم ومجد وعلم سلطان الأولياء نائب رسول الله خالي خالقان فخر وجهان حضور خواجہ معین الدین الحسینی والحسنی چشتی سنجری ثم اجمیری رضی اللہ تعالی عنہ وافاض علینا البرکات منه دهر الدار آمین. நாயகம் அவர்களின் கபதல் கரீமான திருமானார் فخر الأقطاب غوث الأحباب سيد السادات وزيد القادات وصاحب الكشف والكرامات سيدنا السيد خواجہ فخر الدين الحسيني والحسني چشتی ثم شروات شريف رضي الله عنه وافاض علينا البركات منه دهر الدار آمين. நாயகம் அவர்களின் உருஸ் முபாரக்குடைய முபாரக்கான யோமு ஷரீஃபாகும் இந்த ஷாபான் முகர்ரம் பிறை 6வது இந்த தினம் மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் ஹபீபுல் ஆலமான சையதுனா சையதுல் அன்பியா வல் முர்சலீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் ஹபீப் ரப்பில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப வ கர்ரம மஜ்ஜத வ ஆலம் அஹ்லு பைத் அத்ஹார் அவர்களுக்கு உள்ள தனி பெரும் ஃபஹர், அஹ்லு பைத்துகளுக்கு உள்ள தனி பெரும் ஷரஃப் என்னன்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தீனான தீனுல் இஸ்லாத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய பிரகாசத்தை இந்த உலகத்தில் காடு மேடெல்லாம் நாடுகளில் மட்டுமல்ல நகரங்களில் மட்டுமல்ல காடு மேலெல்லாம் திருக்கலிமாவை கொண்டு சேர்த்தவர்கள் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு நாம் உதாரணமாக மிசாலாக பார்ப்போமே ஆனால் முதல் ருஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கலிமா ஈதுல் ஷரீஃப் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால உத்தரவு வாங்கிட்டு நாயகம் மக்காவில் இருக்கும்போது என்ன முதலாக ஹிஜ்ரத்துக்கு அபிசீனியா ஹபஷா நாட்டுக்கு சென்ற சஹாபாக்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால அமீராக ரயீஸாக நியமிக்கப்பட்டது. ஹபஷாவுடைய மன்னர் நஜ்ஜாஷியுடைய தர்பார்ல முதலாக நஜ்ஜாஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர காதுல அப்பதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவு அந்த ஒளிமயமான சத்தத்தை அவர் கேட்கிறதுக்கும் திருக்கலிமாவுடைய நாயகர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுசாஃபுல் ஜமீலாவை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல எவ்வாறு பயான் செய்து கொடுத்திருக்கிறானோ அத நஜ்ஜாஷி மன்னருக்கு பயான் செய்யறதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட சஹாபி ரசூல் யாருன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தான சையதுனா ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா ஜாஃபர் தய்யார் அலைஹிஸ்ஸலாம் தான் மாஷா அல்லாஹ் அந்த ஜமாத்துக்கு அமீராவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குனாங்க. நஜ்ஜாஷி மன்னருடைய தர்பார்ல போய் மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய அன்வாராத்தை மாஷா அல்லாஹ்
கொண்டு போய் ஹபஷா நாட்டு மன்னருடைய கல்குல கொண்டு போய் நான் பாஸ் பண்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நியமிச்சாங்க? ஹஜ்ரத் சையதுனா அப்பாஸ், ஹஜ்ரத் சையதுனா ஜாஃபர் பின் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சையதுனா அலி நாயகத்துடைய அருமை சகோதரர், கர்ம நாயகத்துடைய அம்முல் கரீமுடைய அருமை திருமகனார் சையதுனா ஜாஃபர் தையார் நாயகத்தை தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சாங்க. அது குறிப்பா அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்தை இலாஹி அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத்து போகக்கூடிய இந்த ஜமாத் ஹிஜ்ரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு வாங்கி புறப்பட்டு அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு விசேஷமான வஹியை கொடுத்தான். அது அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா போயிடுச்சு. அப்பதான் சூரத் மரியம் இறங்குச்சு மாஷா. ஏன்னா அபிசீனியா நாடு மாஷா கிறிஸ்துவ ராஜ்யம் அது. அங்க மாஷால ஹஜ்ரத் ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம் போய் ரிசாலத்தை முஹம்மதியா எடுத்து சொல்லும் பொழுது ஏதாவது அங்க உள்ள கிறிஸ்துவ பாதிரிமார்கள், கிறிஸ்துவ உலமாக்கள் ரிசாலத்தை முஹம்மதியா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரானது என்று ஒரு தப்பான ஒரு பிரச்சாரத்தை உண்டாக்கி ஒரு ஃபித்னா உண்டாக்குறதுக்கு ஆள் ரெடியா இருக்குதாங்க. அப்படி அவன் உண்டாக்காட்டி என்ன மக்கால உள்ள முஸ்லிம்கள் அபூ ஜஹல், அபூ லஹப், அபூ சுஃபியான் இங்க இருந்து ஆள் அனுப்பியாவது அங்க குழப்பறதுக்கு தயாரா இருக்கிறாப்ல. அப்படியான குழப்பமும் செஞ்சாப்ல. ஆனா அதெல்லாம் தோத்து போயிடுச்சு. சூரத்து மரியம் எல்லாத்தையும் அடைஞ்சு தள்ளிடுச்சு மாஷா. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரஃப பத்தியும் ஹஜ்ரத்னா மரியம் சித்திகா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரஃப பத்தியும் அல்லாஹ் சூரத்து மரியம்ல பயான் செய்யறதுனால அங்க ஃபித்னா உண்டாக்குன முஃப்திரீன்கள் வாயனா அது அடைஞ்சிருச்சு. அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல்ல போகக்கூடிய ஹிஜ்ரத்துடைய ஜமாத் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவ்ய திருக்கரத்தில் இஸ்லாமை கபூல் செய்த சாபிகூன் அவ்வலூன் குர்ஆன் ஷரீஃப் என்ன அலங்கரிக்கக்கூடிய சஹாபத் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் சஹாபாக்கள் சஹாபியாக்கள் ஹஜ்ரத்னா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீன் என்ன அப்ப நிக்காஹ் ஆவல மாஷாஅல்லாஹ் என்ன அந்த ஹிஜ்ரத்துல அவங்க எல்லாம் போனாங்க. அவங்க அப்ப அப்துல்லாஹ்னு சொல்லக்கூடியவருக்கு நிக்காஹ் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த அப்துல்லாஹ் பையனா முஸ்லிமா இருந்தார். ஆனா அங்க போய் கிறிஸ்தவரா மாறிட்டார். அவர் ஹம்ரு பிரியர் குடிகார ஆளு. அங்க போய் அவர் குடிகார ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்ததுனால அது மாத்திடுச்சு அந்த மனுஷனை. ஈமான விட்டு போயிட்டார். அந்த மனுஷனுக்கு பிறந்த புள்ள தான் ஹபீபாங்கிற புள்ள. அதனாலதான் புண்ணியத்து அவளுக்கு உம்மு ஹபீபா வந்துச்சு மாஷா. அசலான பேர் என்ன? ஹஜரத்னா ரமலா பின்த் அபூ சுஃபியான். ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்கள் தான் மாஷாஅல்லாஹ் என்ன உம்மு ஹபீபான்னு சொல்லி நாயகம் மாஷாஅல்லாஹ் குண்ணியத்தை கொண்டு அவங்கள சிறப்பாக்கணும். அப்ப இப்படி விசேஷமானவர்கள் எல்லாரும் போகக்கூடிய அந்த சாபிக்குள் அவங்கள போறவங்க அத்தனை பேரும் சிறப்பாக்கப்பட்டவங்க தான். எல்லா சாபிக்குள்ள உள்ள சஹாபாக்கள் சஹாபியாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மாயின் அவங்களுக்கு அமீராக, லீடராக, சையீதாக, தலைவராக, சர்தாராக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரை அப்பாயிண்ட் பண்றாங்க? அஹ்லுல் பைத்ல இருந்து மாஷாஅல்லாஹ் செய்றாங்க. நாயகத்துடைய பரிசுத்த குடும்பத்துல இருந்தா மாஷாஅல்லாஹ். அது மட்டுமல்ல, தலைவரா போறது மட்டுமல்ல, அந்த நாட்டில் உள்ள அரசருக்கும் இஸ்லாத்தை எடுத்து தாவத் செய்யறதுக்கு நஜ்ஜாஷி மன்னருக்கு முதலாக என்ன ரிசாலத்தை முஹம்மதியாவோட தாவத் யார் செஞ்சா? ஹஜ்ரத் ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம் தான் செஞ்சாங்க மாஷாஅல்லாஹ். அப்ப இது முதலாக மாஷாஅல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அப்படித்தான் அல்லாஹ்வோட மஷியத்தில் ஆடுச்சு. அல்லாஹ்வோட ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளிமயமான பரிசுத்த பாரம்பரியத்தில் இருந்துதான் மாஷாஅல்லாஹ் அவருடைய தீனை நாடு நகரங்களும் காடு மேடுகளும் உலகத்துல 8 திக்கும் 16 கோணமும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். அப்ப அந்த அமைப்புல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமுல் ஹக்கல் கரீமார் நாயகத்தோட பிஷாரத்தோட இஜாசத்தோட இதிர் ஷரீஃபோட நாயகத்துடைய 14வது தலைமுறை பேரப்புள்ள
அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையத் முஹம்மது ஹசன் ஹாஜா மொய்னுத்தீன் அல் ஹுசைனி வல் ஹசனி கரீப் நவாஸ் நாயகம் அவர்கள் மாஷாஅல்லாஹ் என்ன செய்றாங்க, மதீனா முனவரால இருந்து புறப்பட்டு மாஷாஅல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய உத்தரவோட பக்தாது ஷரீஃபுக்கு வந்து கௌசுல் ஆலத்துடைய கதமேனி ஷரீஃபை தக்பீர் செஞ்சு கௌசுல் ஆலத்துடைய மதது இனாயத்து ஹிமாயத்து ஜாரியாதிக்கிட்டு மாஷாஅல்லாஹ் அங்கிருந்து அப்படியே பல பாகங்கள்ல என்ன லட்ச மக்களை இஸ்லாத்துல கொண்டு வந்துட்டு மாஷாஅல்லாஹ் சத்திய சன்மார்க்கத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமான நூற மாஷாஅல்லாஹ் கடுமையான சித்தத்தான பயங்கரமான முஸ்லிம்கள் குஃபாரிகளுடைய கல்புகள்ல எல்லாம் இருந்த குஃபரையும் ஷிர்கையும் அங்கிருந்து ஓட்டி அங்கிருந்த ஹாரஜாக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான பாஸ் பண்ணி காஃபிர்களை எல்லாம் முஸ்லிம்களாக்கி மூமின்களாக்கி அவுலியாக்களாக்கி மாஷாஅல்லாஹ் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தியுடைய பிரதானமான அந்த தாவத் ஷரீஃப் அப்படியே தொடர்ந்து மாஷாஅல்லாஹ் ஹிந்துஸ்தான்ல வந்து நாயகத்துடைய உத்தரவான அஜ்மீர்ல வந்து மாஷாஅல்லாஹ் முஹர்ரம் மாசம் போற 6 திங்கட்கிழமை அன்னைக்கு காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி மாஷாஅல்லாஹ் அட்மிஷன் வந்தாங்க. முஹர்ரம் போற 6 2 பெரிய விசேஷம் இருக்குது. நம்முடைய எஜமான் ஆதரவுடைய பெரிய எஜமான் நாகூர் எஜமான் பாதுஷா நாயகமாண்டவர்கள் நாகூர் ஷரீஃப் வந்தது முஹர்ரம் மாசம் போற 6 வியாழக்கிழமை காலையில 8:15 மணிக்கு மாஷாஅல்லாஹ். அஜ்மீர் நாயக காஜா ஆண்டவர்கள் மாஷாஅல்லாஹ் அஜ்மீர் ஷரீஃப் வந்தது முஹர்ரம் மாசம் மாதிரி போற 6 திங்கட்கிழமை காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி மாஷாஅல்லாஹ் அஜ்மீர் ஷரீஃப் ஹுசூர் கரீம் நவாஸ் அஜ்மீர் ஷரீஃப் வந்து மாஷாஅல்லாஹ் என்ன நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் தான். தலைமுறையா அஜ்மீர் ஆண்டுகிட்டு ஒரு ராஜ பாரம்பரியம் வருது. அதுல 7வது தலைமுறையோட ராஜா ஆண்டுகிட்டு தான் பிருத்திவிராஜ் மாஷா. இந்த 7வது தலைமுறைக்கு உள்ள பிருத்திவிராஜுடைய அதாவத்து கொஞ்ச நஞ்சம் இல்ல கரீம் நவாஸ் எப்படியாவது காஜா நாயகத்தை அஜ்மீர் ஷரீஃப்ல இருந்து வெளியாக்கணும் அவனை ஏண்ட வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை எல்லா முயற்சிகளையும் முறியடிச்சு பிருத்திவிராஜனுக்கு ராஜகுருவாக இருந்து அவனுக்கு பவரா இருக்க பெரிய பக்க பலமா இருக்கக்கூடிய சாஹிரான சாஹிரிகளுடைய சர்தாரான ஜெயபாலை மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தியுடைய கதமேனி ஷரீஃபை தக்பீர் செய்ய வச்சு மாஷாஅல்லாஹ் காஜா நாயகத்துடைய திருக்கரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொள்ள வச்சு மாஷாஅல்லாஹ் அப்துல்லாஹ் யாபானி ஆக்கி அல்லாஹ் ரிஜால் வைபவ சொல்லக்கூடிய அவுலியாக்கள் ஜமாத்துல காஜா நாயகம் அப்துல்லாஹ் யாபானியை ஷாமிலாக்கி விட்டு அது மட்டுமல்ல பிருத்திவிராஜனுடைய ஓன் சிஸ்டர் கூட பிறந்த சகோதரி வேற ஒரு ராஜாவுக்கு நிச்சயம் பண்ணி என்கேஜ்மெண்ட் ஆக இருந்துச்சு கல்யாணத்துக்காக. அந்த என்கேஜ்மெண்ட் ஆன ராஜா செத்து போயிட்டாப்ல, டெத் ஆயிட்டான், மூத்தான அந்த காலத்துல இந்துஸ்தான்ல இருந்த மிகப்பெரிய ஒரு கூடத்தனமான ஒரு ஜஹாரத் என்ன, ஆண்டியோ அரசனோ ஏழையோ பணக்காரனோ யாரா இருந்தாலும் சரிதான், கணவன் இருந்துட்டா மனைவியும் சேர்ந்து என்ன எத்தனை புள்ள குட்டி இருந்தாலும் சரிதான், 10 புள்ள பெத்தவளா இருந்தாலும் சரிதான், மாசால புள்ளைய வயிற்றுல வச்ச ஹாமிலாக இருந்தாலும் சரிதான், கணவனை இருக்கிற அந்த தீயோட மனைவியும் சேர்த்து உயிரோட கொளுத்திடக்கூடிய உடற்கட்டை ஏறக்கூடிய கொடூரமான பழக்கம் இருந்துச்சு. அது மாதிரி பிருத்திவிராஜனுடைய அந்த சகோதரி என்ன உடற்கட்டை ஏற்றுறதுக்காக எல்லாரும் தயாராகும் போது சகோதரி ஓடி வர்றாப்புல காஜா நாயகத்துக்கு உதவி தேடி காவல் தேடி மாஷா. பிருத்திவிராஜ ஆட்கள் அனுப்பலாம், ஏற்கனவே நாங்க உங்களை வெளியாக்குறதுக்கு இருக்கிறோம், நீங்க தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க, இது என்னோட பாரம்பரிய சம்பிரதாயம். எதுமா கேட்டாங்க, எப்படிப்பா சம்பிரதாயம் பாரம்பரியம், கல்யாணம் குடிச்சதானடா ஏற்றுறோம், கல்யாணமே என்ன முடிக்கலையடா, இதுவரைக்கும் எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, கணவன் இறந்து போயிட்டா மனைவி தூக்கி நெருப்புல தீயில போட்டுருவாரு, இன்னும் கல்யாணமே கொண்டு ஆகலையே, இதுமா காஜா நாயகம் ராஜா அவனும் சொல்றான், அல்ல ராஜாவுக்கு பேசுற பொண்ணு வேற யாராவது முடிச்சாரு ராஜ பரம்பரைக்கு ஒரு பெரிய கேவலம். அதனால என்ன, அது பேசின ராஜாவோட என்கேஜ்மெண்ட் பண்ற ராஜாவோட தூக்கி தீயில போடணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் காஜா மொய்னுத்தீனுடைய ஹிஃப்து கொண்டு அந்த ராஜகுமாரி காப்பாற்றப்படுறாங்க. கடைசியில காஜா நாயகத்துடைய ஹாதிமத் ஆவராப்புல
காஜா நாயகத்தின் கரத்துல இஸ்லாம கபூல் செய்யறாப்புல காஜா நாயகத்தின் முபாரக்கான மனைவியாக இருந்தாப்புல. அல்ஹம்துலில்லாஹ். எந்த அஜ்மீர்ல இருந்து மாஷாஅல்லாஹ் என்ன காஜா நாயகத்தை வெளியாகணும்னு சொல்லி பிருத்திவிராஜன் முயற்சி பண்ணானோ அவருடைய பரம்பரையில உள்ள ஒரே ஒரு ராஜகுமாரிய மணந்த மணாளருங்கிற அந்த ராஜ குடும்பத்துக்கு பெரிய ஃபக்ர் வந்துருச்சு மாஷாஅல்லாஹ். ஏன்னா அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஜா முஹம்மது சிஸ்தி வந்து ஒரு பெண்ணு முடிச்சிருக்காங்க மாஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ். இப்படி சுல்தான் அவுலியா காஜா முஹம்மது சிஸ்தியுடைய அபூர்வமான இந்த வாழ்க்கையில அஜபுல் அஜாயிபான ஹயாத் தய்யிபாவுல காஜா நாயகத்துடைய முதல் திருமகனாராக அது கௌசுல் ஆலத்துடைய திருமகளை முதலாக காஜா நாயகர் கல்யாணம் முடிச்சாங்க. கௌசுல் ஆலத்துடைய திருமகளுக்கும் காஜா முஹம்மது சிஸ்திக்கும் பிறந்த அருமை திருமகனாருடைய உருஸ் முபாரக் தான் இன்றைய தினம் மாஷாஅல்லாஹ். सरवार शरीफ सरकार फखरुल अख्ताब गौसुल अहबाब सैयद सादात सैयदना शहजाद चिश्त सज्जद हुजूर ख्वाजा फखरुद्दीन अल हुसैनी अल हसनी चिश्ती रदियल्लाहु तआला अन्हु व अफाद अलैना अल बरकात मिनहु दहर दरामी नायकतुடைய दरबार शरीफ माशाअल्लाह गौसुल आलतुடைய ஃபைசானும் ख्वाजा मुहम्मதுடைய ஃபைசானும் என்ன சேது ரெண்டு ஃபயூதும் ரெண்டு ஃபைசான் சேர்ந்து ஸுஹராவுடைய ஆஸ்தான முகத்தஸ் மாஷாஅல்லாஹ் ஷர்வா ஷரீஃபுடைய தர்பார் ஷரீஃப் காஜா ஃபக்ர் சர்க்கார் மாஷாஅல்லாஹ் என்ன கௌசுல்லாஹுடைய பேரப்புல பகதாதுக்கு போய் ஃபைஸ் வாங்க ஆசைப்படுறாங்க. காஜா ஃபக்ர்ட்ட போனா போய் மாஷாஅல்லாஹ். அதே மாதிரி அஜ்மீர் ஷரீஃப்க்கு என்னோட சேகநாயகம் அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க மாஷாஅல்லாஹ். காஜா நாயகத்துடைய தர்பார் ஷரீஃப் போய் ஜியாரத் மக்பூல் ஆனதுக்கு அடையாளம் என்ன சர்வா ஷரீஃப் ஜியாரத் செய்யணும் மாஷாஅல்லாஹ். காஜா ஃபக்ர் சர்க்காருக்கு போனதா முராத் ஹாசில் மாஷாஅல்லாஹ். இப்படி உயர்வான மிகப்பெரிய குதுப நாயகத்துடைய உருஸ் முபாரக் என்ற தினம் மாஷாஅல்லாஹ். கௌசுல் ஆலத்துடைய பேரப்பிள்ளை கௌசுல் ஆலத்துடைய திருமகனுடைய வயதில் பிறந்தவங்க காஜா நாயகத்துடைய திருமகனார் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி எழுப்பி நிற்பாங்க. காஜா நாயகத்துடைய முபாரக்கான மஜ்லிஸ்ல இதுவா பெரிய உயர்வான ஞான ரத்தனங்களை பயான் செய்துட்டு இருப்பாங்க. காஜா குத்புதீன் பக்தியார் காக்கி சர்க்கார் வந்துட்டா காஜா குத்புதீன் பக்தியார் காக்கிக்கு தாதீம் செய்யறதுக்காக காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி எழுப்பி நிற்பாங்க மாஷாஅல்லாஹ். இந்த காஜா குத்புதீன் பக்தியார் காக்கியுடைய खास मुरीद खलीफा खाजा फखरुद्दीन चिश्ती. ஏன்னா காஜா நாயகம் காஜா ஃபக்ருதீன் சிஸ்தி என்ன சொல்லிட்டாங்க, மகனே உங்களுக்கு ஷேக் முர்ஷித் முரப்பியார் காஜா குத்புதீன் பக்தியார் காக்கி மாஷாஅல்லாஹ். காஜா குத்புதீன் பக்தியார் காக்கியை புடிச்சீங்க நீங்கன்னு சொல்லிட்டாங்க மாஷாஅல்லாஹ். காஜா ஃபக்ருதீன் சிஸ்தி அவங்கள பிரதானமான ஷேக் நாயகம் யாரு? காஜா மொய்னுத்தீன் சிஸ்தியுடைய खलीफतुल अकबराன जानशीन आज़माना कुतुबुल अक़ताब गौसुल इस्लाम हुजूर ख्वाजा कुतुबुद्दीन बख्तियार काकी अल हुसैनी अल हसनी चिश्ती औशी सुम्मा शहनवी रज़ियल्लाहु तआला अन्हु व अफ़ाद अलैना अल बरकात मिनहु दहरत दनामिन நாயகம் அவர்களுடைய பிரதானமான खलीफतुल अकबर ख्वाजा फखरुद्दीन चिश्ती. ख्वाजा फखरुद्दीन चिश्ती அவங்க பெத்த ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணன் என்ன அற்புதமான திருமகனார பெற்றாங்க மாஷாஅல்லாஹ். மிகப்பெரிய குதுப மாஷாஅல்லாஹ். महबूब इलाही ख्वाजा निजामुद्दीन औलियाவுடைய मुरीद खलीफतुल आज़म ख्वाजा हसामुद्दीन जिगर सुख्त चिश्ती साबोर शरीफ सरकार माशाअल्लाह. ख्वाजा फखरुद्दीन உடைய ஒரே ஒரு பிள்ளை தான் சுமாருக்கு மாஷாஅல்லாஹ். ஒரு பிள்ளையா இருந்தால என்ன அப்படி ஒரு விசேஷம் சொல்லி கொடுக்கிறதுக்கு என்ன கோடான கோடி நாவு போதாத ख्वाजा हसामुद्दीन உடைய ஃபஸீலத் மாஷாஅல்லாஹ் பேசி முடிக்க அப்படி உயர்வான திருமகனாரை மாஷாஅல்லாஹ் ख्वाजा फखरुद्दीन चिश्ती நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்தா மாஷாஅல்லாஹ். ख्वाजा ஹுசாமுद्दीन ஜிகர் சுஹ்த். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் பரம்பரை வாழையடி வாழை அவர் வீட்டு காதிம்ல இருந்து நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிற நாய் உட்பட விலாயத்து உள்ளது மாஷாஅல்லாஹ். நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிற நாய் உட்பட விலாயத்து உள்ளது. அதனாலதான் என்ன குதுபுல் அக்தாப் ख्वाजा குத்புதீன் பக்தியார் காக்கி சர்க்காருடைய खलीफतुल अकबराன
காஜா நிசாமுதீன் அவுலியா காஜா அலாவுதீன் அலி அஹ்மத் சாபிர் நாயகம். யார்? ஹவுசுல் ஆலத்துடைய பேரப்புள்ள, ஹவுசுல் ஆலத்துடைய பேரப்புள்ள. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு நாகூர் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் பாதுஷா நாயகத்துடைய உருஸ் முபாரக்கு 40 நாளைக்கு முன்னாடி பெயிண்டிங் ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு சாந்து தொடங்குற ஃபங்க்ஷன் நடக்கும். மாஷா அல்லாஹ். ஜமாத் ஆகிர் ஒண்ணுல பாதுஷா நாயகத்துடைய கொடி ஏறுது. ரபியுல் ஆகிர் மாசம் பேர 19 சரியா 40 நாளைக்கு முன்னாடி. மாஷா அல்லாஹ். என்ன சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு போல ஃபாத்தியா ஓதி சின்ன ஜமாத் வாசல்ல சாந்து தொடங்கக்கூடிய தர்கா செய்யக்கூடிய ஹாதிம்கள் சாந்து தொடங்குற ஒரு பாரம்பரிய பழக்கம். இந்த 19ஆம் அந்த காலத்துல எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஹவுசுல் ஆலத்துடைய முதல் திருமகனார், ஹவுசுல் ஆலத்துடைய முதல் புள்ள சையத் அப்துல் வஹாப் சைஃபுத்தீன் ஜீலானி ராஜஸ்தான்ல உள்ள நாகூர் ஷரீஃப்ல இருக்கிறாங்க. இந்தியால 2 நாகூர் இருக்கு. ஒன்னு நம்ம நாகூர், இன்னொரு ராஜஸ்தான்ல உள்ள நாகூர். ராஜஸ்தான்ல உள்ள நாகூர் இருக்கிற சையத் அப்துல் வஹாப் சைஃபுத்தீன் ஜீலானி நாயகத்துடைய புள்ள சையத் அப்துல் சலாம் ஜீலானி. பாப்பா அப்துல் வஹாப் ஜீலானி, புள்ள சையத் அப்துல் சலாம் ஜீலானி. சையத் அப்துல் சலாம் ஜீலானி பெத்த புள்ள மாஷா அல்லாஹ் காஜா அலி அஹ்மத் அலாவுதீன் சாபிர். பெரிய குத்துபுல் அக்தாப். இந்த காஜா அலி அஹ்மத் அலாவுதீன் சாபிர் நாயகம் அவங்க பிறந்தது மாஷா அல்லாஹ் அவங்களோட மீலாது சன ரபியுல் ஆகிர் மாசம் 19. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அந்த காலத்துல நாகூர் ஷரீஃபில் இருந்த விசேஷமான சீதேவிமார்கள் எஜமா பாஷா நாயக் ஹவுசுல் ஆலத்துடைய 10வது தலைமுறை பேரப்புள்ள. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹவுசுல் ஆலத்துடைய முதல் திருமகனார் அவங்களோட பேரப்புள்ள பிறந்த அந்த நாளை கொண்டு என்ன செய்யறாப்புல, அது அந்த நாளை எடுக்க காரணம் என்னன்னா ஹவுசுல் ஆலத்துடைய பரிசுத்தமான குடும்பம் இந்தியாவுக்கு முதல்ல வந்தது மாஷா அல்லாஹ் ருஹைலி ஷரீஃப்ங்கிற ஊர். அந்த ஊர் ராஜஸ்தான்ல இருக்குது ருஹைலி. அந்த ருஹைலிக்கு தான் வந்தாங்க. ருஹைலிக்கு வந்தவங்க ஹவுசுல் ஆலத்துடைய பரம்பரையிலிருந்து குடும்பத்திலிருந்து முதலாக இந்த ஹிந்துஸ்தான்ல பிறந்த புள்ள காஜா அலாவுதீன் அலி அஹ்மத் சாபிர். ஹவுசுல் ஆலத்துடைய குடும்பத்திலிருந்து ஹவுசுல் ஆலத்துடைய மூத்த திருமகனாருடைய ஹவுசுல் ஆலா குடும்பம் நிறைய இருக்குது. பின்ன கடையில் உள்ள ஹவுசுல் ஆலா குடும்பம் தெருவு பூரா இருக்குது, நிறைய இருக்குது ஹவுசுல் ஆலா குடும்பம் மாஷா அல்லாஹ். ஆனா அந்த குடும்பத்தில் உள்ளாக தெரியாது நம்ம அப்படி ஒரு குடும்பம்னு சொல்லி எல்லாம் அப்படி பழகிட்டாங்க. பொதுவான ஒரு சகஜமான வாழ்க்கையில போயிட்டாங்க. எல்லாம் இல்மு படிச்ச ஆளுக்கு தெரியும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க பாஷா நாயக் தர்பார் ஷரீஃப்ல அந்த 19 பிரதானமா எடுக்க காரணம் என்ன? ஹவுசுல் ஆலத்துடைய பரம்பரையிலிருந்து முதல் இந்தியால பிறந்த பிள்ளை யாரு? ஹஜ்ரத் காஜா அலி அஹ்மத் அலாவுதீன் சாபிர் நாயகம் மாஷா. புரியுதா? அதன் காரணத்தினால என்ன பாஷா நாயகம் என்ன பரக்கத்து. அவுலியாக்கள் சொன்னாங்க, அவுலியாக்கள் பிறந்த நாள் பரக்கத்து, அவுலியாக்கள் பிறந்த இடம் பரக்கத்து. அது குர்ஆன் மொழிபெயர்த்தது. அது மசாலா என்ன? குர்ஆன் மொழிபெயர்த்தது. தெரிவில்லாத காரணத்தினால தான் இந்த காலத்துல அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்துல இருக்கிறங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு ஆட்களும் கூட தவறான வழிகாட்டுதல்கள்ல சில பேர் தடமுரண்டு போயிடுறாங்க. அது காரணம் என்ன? விஷயங்களை தெரியாததுனால. இதனாலதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல நிறைய வரலாறு அம்பியாக்கள் அவுலியாக்கள் நல்லோர்கள் கெட்டவன். இப்ப ஃபிரௌன் வரலாறு குர்ஆன்ல வருது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌன் என்ன சிஹர் செஞ்ச அந்த விஷயம் மட்டும் குர்ஆன் ஷரீஃப்ல 9 இடத்துல வருது, ஒரு இடத்துல வரல. எந்த இடத்துல வருது? 9 இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன் ஷரீஃப்ல. எது? இந்த மூசா நபிக்கு ஃபிரௌன் அந்த சிஹர் டாபிக் அந்த சப்ஜெக்ட் மட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டா குர்ஆன் ஷரீஃப்ல எத்தனை இடத்துல வருது? 555 இடத்துல வருது குர்ஆன் ஷரீஃப்ல. மூசா நபியுடைய வரலாறு
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீரத் செயல்பட்டு குர்ஆன் ஷரீஃப் எத்தனை இடத்துல வருது? 555 டைம்ஸ் வருது. மாஷா அல்லாஹ். வரலாறு முக்கியமானது. வரலாறு தெரியாத ஒரு மனுஷன் என்ன அகீதா விட்டு கூட போயிடுவான். இப்ப அஹ்லுல் பைத் தஹாருடைய மஹத்துவத்தை பேசுறோம்னு சொல்லி யாராவது வரல, அபூபக்கர் சித்திக் நாயகி ஆயிஷா நாயகி இன்கார் செஞ்சான்னு சொன்னா அவன் என்ன ஆயிடுவான்? இஸ்லாம்ங்கிற பவுண்டரி விட்டு ஹாரிஜா போயிடுவான். இஸ்லாம்ங்கிற வட்டத்தை விட்டு வெளியாகிடுவான். அப்ப சீரத் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாஷா யாரா இருக்கட்டும், ஆலிம் சாவா இருக்கட்டும், சயீதா இருக்கட்டும், சாதாரண ஆளா இருக்கட்டும், முஃப்தியா இருக்கட்டும், ஷேகா இருக்கட்டும், சுல்தானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சீரத்து படிக்கணும். மாஷா ரொம்ப ரொம்ப அவசியம். சீரத் தெரியாத என்ன அதுவா ஜஹாலத். சீரத்து முக்கியன்றதுனால சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன சூரத்துல் பக்ரான்னு ஒரு சூரத்தை வைக்கிறான். ஏன்னா அரிசி குருசு மலக்கு அம்பியாக்கள் பேர்லாம் கிடைக்கல, மாடுனா பேர் வைக்கணும். குர்ஆன் தொடங்கும் போது ஏன் சாதாரண மாடு அல்ல, அந்த மாட்டுல பல விஷயம் இருக்குது. மௌத்தா போனவனையே பேச வைக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்துல என்ன ஒரு சம்பவம் சம்பவிச்ச ஒரு மாடு. அதனால அந்த மாட்டுட பேர் அல்லாஹ் சூரா அல் பக்ரான்னு வைக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்த சூரத்து சூரா பக்ரா. நான் ரமதான்ல என்ன 50 குர்ஆன் ஓதுனேன், 100 குர்ஆன் ஓதுனேன், அப்படி கனவு கண்ணேன், இப்படி கனவு, இதெல்லாம் சும்மா சாதாரண. தீன ஒழுங்கா படிக்கிற மாதிரி படிக்கணுமா சார்? சில பேர் தஸ்பீஹ் முடிச்சு குடிக்கிட்டே உட்கார்ந்துருவோம். அந்த விருது போதுற இந்த முதல்ல ஈமான் இஸ்லாம் படியா, ஈமான் இஸ்லாம் படி முதல்ல, அப்புறம் முதக்கறான உருடலாம். மாஷாஅல்லா என்ன ஆகுது? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் தஹார் மஹப்பத் ஷரீஃப்ல இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆளு அபூபக்கர் சித்திக் நாயகி இன்கார் செஞ்சான்னு சொன்னோம். உமர் நாயகி இந்த காலத்துல என்ன உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்கார் செய்யக்கூடியவன்னா அவன என்ன அஹ்லுல் பைத் தஹார் முஹிம்மன். எவ்வளவு பெரிய பொய் இது! இதை விட மிகப்பெரிய குருடாவா கிதுவை எங்க போய் பார்க்கிறது? இவர்லாம் கத்தாபின்ற தஜ்ஜாலினுடைய சர்தார். யார? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்கார் செய்றவங்க யாரு? கத்தாபினுடைய சர்தார். சாதாரண கத்தாப் கிதுவு சொல்ற காதிப் அல்ல, சர்தார், அந்த ஜமாத்துக்கு லீடர். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரஃபகார வரம் திரு ஹதரத்துல் கரீமுக்கு மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய பிதாத்துல் கரீமான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் வாயே முடா தோக்கா புரிஞ்சா கொண்டா இருந்தா ஆளுக்கு ஆளுக்கு கெட்டவன் வாயே அது போட்டு புரிஞ்சு வணங்குதா? அது முக்கியம். தர்பியத்து மாஷா அல்ஹம்துலில்லாஹ். என்ன ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திர ஹதரத்துல் கரீம் அல்ஹம்துலில்லாஹ் சையதுல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்ப வந்தாலும் எஜமானிமா ஃபாத்திமா நாயகி வாரத கண்மணி நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுட்டான விளங்கிட்டாங்கன்னு சொன்னா உடனே எழுப்பி நின்றுடுவாங்க. எழுப்பி நிற்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு மட்டுமல்ல, சையதா ஃபாத்திமா நாயகி வந்த உடனே சையதா ஃபாத்திமா நாயகியுடைய திருக்கரத்தை கண்மணி நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் செய்வாங்க. சையதா ஃபாத்திமா நாயகியுடைய திருக்கரத்தை கண்மணி நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுவாங்க. அதோட சையதா ஃபாத்திமா நாயகி முபாரக்கான திரு நெத்தியை முத்தமிடுவாங்க. ஜபல் ஷரீஃபை முத்தமிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு தனது பக்கத்துல சையதா ஃபாத்திமா நாயகி உட்கார வச்சு நாயக அன்போட பாசத்தோட பிரியத்தோட பேசுவாங்க. இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடிய ராவி யாருன்னா ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகி பேரோட இவ்வளவு பெரிய மஹப்பத்தை காட்டினது கண்ணால கண்டுட்டு மாஷா அல்லாஹ். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா
ஃபாத்திமா நாயத்துக்கு ஏதாவது தொல்லை கொடுப்பாங்களா? மகாதல்லா, சும்மா மகாதல்லா. அப்படி சொன்னவன என்ன தௌபா செய்ய வைக்கிறவன் கட்டி அவனுக்கு சவுக்கடி கொடுக்கணும், அவனுக்கு ஹத்து கொடுக்கணும். அவனை என்ன கதாபின்கள் தஜ்ஜாலின்களுடைய புர்ராக்களை இதெல்லாம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபத்து பேசுற மஹப்பத்து பேசுறன்னு சொல்லிட்டேனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதா ஃபாத்திமா நாயகியுடைய வீட்டுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படி இப்படி சொல்லி ரொம்ப மோசமான எழுதிருப்பாங்க. ஆனா அப்படி உள்ளவன்னா யாருன்னு சொன்னா அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஆதாக்கள் நம்ம மறந்துட்டாங்க. இங்கதான் சீரத்து கேட்கறாங்க. மாஷா இதெல்லாம் யாருடைய பொருளாக்கள்? ஷியாக்கள்ல இஸ்மாயிலியான ஒரு பிரிவு இருக்கு. அந்த இஸ்மாயிலி பிரிவுடைய பொருளாக்கள் இதெல்லாம். இஸ்மாயிலிய பிரிவுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் நம்முடைய தாய் உம்முல் முஃமினீன் ஹஸரத் சய்யிதா ஆயிஷா துஹரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா وافض علينا البركات منها ظهر دلام من ام عائشة நாயகம் அபூபக்கர் சித்திக் ஹைருல் பஷர் நாயகம். என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல. இஸ்மாயில் யாரு? சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டாவது புள்ள. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அருமை தீர்மானார் சீனா இமாம் அலி மூசா காசிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னோம்ல, அபவாசல் கொண்டு போய் பிறந்தாங்கன்னு சொல்லி அவங்க மூத்த புள்ள சீனா இமாம் அலி மூசா காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்களுடைய சுமார் பிரதர் இளைய சகோதரர் அஹ்சதீர் யாரு? இஸ்மாயில். சையத் இஸ்மாயில் அவங்க சின்ன பிள்ளைகளே மூத்தாயிட்டாங்க. சின்ன பிள்ளைன்னு சொன்ன மசாலா என்ன? கல்யாணம் முடிச்சுதா, கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ள பிறந்துச்சு. ஒரு புள்ள பிறந்த உடனே சின்ன வயசுலயே மூத்தா போயிட்டாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹயாத்த தய்யிபாலயே அவங்க மூத்தா போயிட்டாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ள உண்டு. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத் முபாரகா, இமாம் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீத் தான். இமாம் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதான பிறகு விஷம் கொடுக்கப்பட்டு இமாம் ஷஹீதான. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹி ஷஹாதத் முபாரகான பிறகு இமாம் அலி மூசா காசிம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டோமேட்டிக்கா அஹ்லுல் பைத் எல்லாம் கூடி அவங்க தான் வயசுல மூத்தவங்க. இமாம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா இல்மும் ஹாசில் ஆகினாங்க, அவங்கள இமாம் ஆகிட்டாங்க. இந்த மௌதா போன இஸ்மாயிலுக்கு ஒரு புள்ள உண்டு. அவர் சின்ன புள்ள, அவர் ஒன்றும் படிச்சவர் கிடையாது, இவருடைய இல்முலாம் ஒன்றும் கிடையாது. இமாம் அலைஹிஸ்ஸலாம் பேர புள்ளதான். அவரை போய் புஷ் பண்ணி விட்டு இமாம் அலி மூசா காசிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்க்கிறதுக்காக ஒரு கூட்டம் முனாஃபிக்குகள் காதிபின்கள் அவரை முன்னிறுத்தி என்ன இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தது ஹஜரத் இஸ்மாயில் வரணும், ஹஜரத் இஸ்மாயில் மௌத்தாயிட்டதுனால இஸ்மாயிலோட புள்ளதான் வரணும்னு சொல்லி ஒரு ஜமாத் உண்டாயிட்டு, அதுதான் இஸ்மாயிலியாக்கள். இந்த இஸ்மாயிலியாக்களுடைய ஹுலுக் என்னன்னு சொன்னா ஹக்கான எந்த விஷயத்தை, ஹக்கான நஃப்ஸா நஃப்ஸியுடைய அக்பார் அல்ல, ஹக்கான எந்த விஷயத்தை இமாம் அலி மூசா காசிம் அலைஹிஸ்ஸலாம் பயான் செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டா இந்த சின்ன பிள்ளை இவரை பேச வைக்குவாங்க. அவருக்கு பேசுற அறிவு கிடையாது. அவரை அதாவது அவரோட ஸ்பீச் இவர் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு வாயிலிருந்து வரும். புரியுதா? அந்த குரூப்ல தான் ஆகா கான்கிற குரூப் வரும். அவன் காபத்துல்லா வேற காபா கட்டிக்கிட்டான். அவனோட காபா டொரண்டோல கனடால இருக்குது. அவனோட காபாக்கு பேரு இபாதத்து ஹானான்னு சொல்லுவான். புரியுதா? இப்படி என்ன முஃப்திரீன்களுடைய ஃபித்னாவால வழிகட்டு போனது இதெல்லாம். அப்ப அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஹக்கான முஹிப்பீன்கள் யார்? மாஷா அல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய அகீதால இருக்கிறார்கள். அதனால தான் இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா என்ன லவ்லா ஸலதான ஹலக நோமான்னு சொன்னாங்க. 2 வருஷம் நோமானுக்கு எல்லா இடத்தையும் ஹலாகா போயிருப்பேன்னு சொன்னாங்க. மாஷா 4000 அசாத்திதின்கள்ட்ட இல்மு படிச்சவங்க 12,80,000 மசாலாக்கள் குர்ஆன் ஹதீஸ் வந்து எடுத்தவங்க இமாம் அபூ ஹனீஃபா தர்கூஃபி ரலியல்லாஹு தஆலா.
என்னது அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஹக்கான ஆஷிகீன்கள், அஹ்பாபுகள், உஸ்ஸாகான குலாம்கள் யார்? மாஷா அல்லாஹ் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய அகீதாளர்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபை தன் தலைக்கு மேல வச்சிருக்காங்க. உம்மு முஃமினீன் ஆயிஷா நாயகத்துடைய கதம் முபாரக தலைக்கு மேல வச்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ். விளங்குதா புரியுதா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் நாயகத்தை மாஷா அல்லாஹ் தன்னுடைய இமாமின்களா வச்சிருக்காங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அஹ்லுல் பைத் அத்ஹார மஹத்துவம் பேசுற இமாம் ஹுசைனுடைய மஹப்பத் பேசுறேன்னு சில பேர் பேசுவாப்புல. பேசுற ஆளுக்கு தெரியாம வேற ஆள் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவுல ஈரான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பெர்ஷியன் கண்ட்ரி பாரசீக நாடு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலைமையில ஒரு பெரிய படை அனுப்பி சஅத் ரலியல்லாஹு கமாண்டரா போனாங்க. போய் மாஷா அல்லாஹ் ஃபாத்திஹ் ஈரானை ஃபத்ஹாஜி கொண்டு வந்தாங்க. இது நடக்க முன்னாடி அந்த ஈரானுடைய பெர்ஷியன் நாட்டுடைய பாஷா பார்சி ராஜா இருக்கிற அந்த ராஜாவுக்கு 4 பெண் மக்கள் உண்டு. அதுல மூத்த மகள் பேரு மெஹர்பான். மூத்த மகள் பேருனா மெஹர்பான். இந்த மெஹர்பானுவ அப்போ இந்தியாவை ஆண்ட சந்திரகுப்தான்னு சொல்லக்கூடிய ராஜா கல்யாணம் முடிச்சாங்க. புரியுதா? பெர்ஷியன் ராஜாவுடைய பிரின்சஸ் இந்தியாவுடைய கிங் சந்திரகுப்தா. மாஷா அல்லாஹ். குப்த ராஜ்யம் நம்ம சோழ சேர பாண்டிய மாதிரி குப்த ராஜ்யம் சந்திரகுப்தா ராஜா முடிச்சாங்க. பெர்ஷிய ராஜாவுடைய மகா மெஹர்பான் சந்திரகுப்தா. அந்த சந்திரகுப்தாவுக்கு சமுத்திரகுப்தான்னு ஒரு மகன் உண்டு. இதுக்கு எப்படி நல்ல இருக்குது அப்படியே வச்சுங்க. खलीफतुल मुस्लिमीन उमर इब्न खत्ताब रलियल्लाहु तआला அவருடைய खिलाफतல என்ன உமர் ரலியல்லாஹு பெரிய சஹாபத்து தாபீன் ஜமாஅத் படை அனுப்பி ஈரானை ஃபத்ஹாக்குறாங்க. ஈரான் ஃபத்ஹான பிறகு ஈரானுடைய அந்த எல்லா கனிமத்து பொருள் ஹசானான கனிமத்து பொருளா வருது. ஈரானுடைய அந்த ராஜாவுடைய மீதமுள்ள 3 மகள்களுக்கு 4 பேர் சொன்னாங்க. மீத 3 மகனை கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிப்பாட்டப்படுது. அப்போ மூத்த மகள் ஜஹான் ஷாஹா. அந்த ஜஹான் ஷாஹாவை உமர் ரலியல்லாஹு தஆலா புள்ள அப்துல்லா இப்னு உமர் அவங்கள்ட்ட போய் எக்ஸ்ட்ரான சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்னு உமர் நீங்க பெரிய ராஜகுமாரி கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, உங்க பாப்பா அவங்களுக்கு தான் முடிச்சு வைக்கலாம்னு. அவங்களும் ஆசையோட என்ன அங்கே எங்கேயும் போய்கிட்டு வாலிப வயசுக்குள்ள அழகான பொண்ணு ராஜகுமாரி கிடைக்குதுன்னு சொல்லணும். சும்மா கல்யாணத்துல ஒரு இது வரக்கூடாது. நம்ம உதா கல்யாணத்துக்கு எப்படி எண்டையும் பார்த்து பேசவே இல்லை அப்படின்னு இப்போ நார்மலா இருக்கு. அப்போ தனி ஒரு சேதா நான் கல்யாணம் மஸ்து நினைச்சிட்டு பொண்டாட்டி பார்க்க மஸ்து. அப்ப அது மாதிரி மசாலா என்ன அப்துல்லா இப்னு உமருக்கும் இதா சஹாபத்து கூட்டம் வைக்கலாம். ஏராளமான சஹாபாக்கள் ஏன்னா மதீனாவுல அவரை சுத்தி உள்ள எல்லா கரியாக்களும் முஸ்லிம்கள் இறந்துட்டாங்க. பெரிய கூட்டம். உமர் எல்லாம் கேட்டாங்க, மாஷா அல்லாஹ் ஐன ஹுசைன் இப்னு அலி ரசூலுல்லாஹ். அந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் இல்ல. அவங்க கல்யாணம் முடிக்கிற வாலிப வயசு தான், கல்யாணம் முடிக்கல. 2 பேருமே கல்யாணம் முடிக்காத மாப்பிள்ளை. அதாவது கல்யாணம் முடிக்கிற நல்ல பருவத்துல புள்ள என்ன பிள்ளைகளோ கல்யாணம் முடிக்கல. நான் ஹுசைனா கல்யாணம் முடிக்கல, அப்துல்லா இப்னு கல்யாணம் முடிக்கல. சஹாபாக்கள் போய் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்க. உடனே சொன்னாங்க, அங்க நம்ம அலி நாங்க யதார்த்தமா வந்தாங்க. உமர் எல்லாம் சொன்னாங்க, ஒரு அலியே இந்த ஜஹான் ஷாஹா அப்படின்னு என்ன அர்த்தம்?
ஆழத்துக்கெல்லாம் மகாராணி நடத்து. இந்த மகாராணியான ஜஹான் ஷாவை ஹுசைனை கல்யாணம் முடிச்சு வைக்க. அவங்க என்னன்னு சொன்னா, நான் ராஜா அல்ல, நாங்க ராஜ குடும்பம் இல்ல, நீங்க தான் ராஜ குடும்பம். நீங்க மாசால என்ன சகித நம்பி ஆய்வர் முஸ்லிமுடைய அஹ்லு பைத் மாசால. அதனால இப்ப குடும்பத்துல இளவரசர் யாரு? ஹுசைன் தான் இளவரசர். இளவரசர் தான் இருக்கணும். அப்துல்லா இப்னு உமர் அப்படியே உசூல் போயிட்டார். என்னடா இது நமக்கு முடிச்சோப்பா வாப்பான்னு பார்த்தா புரிஞ்சா. அப்போ உமர் ரலியல்லாஹு கல்பு ஷரீஃப்ல உள்ள அந்த இக்லாஸான மஹப்பத் அஹ்லு பைத் தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த சஹாபாக்களையும் யார் குறை சொன்னாலும் அவன் என்ன செய்வான்? யகீத பிஹிமுல் குஃபார். இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத் ஷரீஃபை கொண்டு முராத் செய்யறாங்க. அவன் மேல என்ன குஃப்ர் ஜஹராங்க. புரிஞ்சா? அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன உடனே சையதுனா அலி நாயகம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சு வச்சாங்க. ஜஹான் ஷாவுடைய அடுத்த சகோதரி உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? அப்துல்லா இப்னு உமர் சக்சஸ் ரெண்டாவது பிள்ளையை கொடுப்பாங்க பாப்பான். பார்த்தா சொல்றாங்க முஹம்மது பின் அபூபக்கர் கூப்பிடுங்கன்னு சொல்லி. சித்திக் நாயகத்துடைய பிள்ளை. ஏன்னா அவங்க தான் முதல் கலீஃபா. அல்லாஹ் எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் வரஅல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கௌஃப்லையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸலாஸுடைய மஹப்பத்தை ஹஷியத்தை இலாஹியாலையும் மஹப்பத்தை முஸ்தஃபியத்தை எந்த அளவுக்கு ஆலா அஃதல் மர்தபால இருக்கிறாங்க. சராஜ உம்மா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ். முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரெண்டாவது மகன். மூணாவது மகன் மாஷாஅல்லாஹ் தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க மூணு பேரும் சஹலப்படி ஆயிட்டாங்க. மூணு பேரும் பொஞ்சாதியும் உடன்பிறப்புகள். மூணு பேர் பிள்ளைகளோடு மாசா இருக்கும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களோட புள்ள அவங்களுக்கு மாஷா அல்லாஹ். அதே மாதிரி முஹம்மது பின் அபூபக்கர் புள்ள காசிமும் இமாம் அபு முஹம்மது அலி ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் என்ன வேணும்? பெரியம்மா சின்னம்மா பிள்ளைகள். ஒண்ணு விட்ட காக்காவா இமாம் ஜைனுல் ஆபிதீன் நாயகம் காக்கா, காசிம் பின் முஹம்மது ரசூல் மாஷாஅல்லாஹ் அதுக்கு தம்பி, அப்துல்லா இப்னு உமர் அதுக்கு தம்பி. என்ன சரபத் ஆயிட்டாங்க மாஷாஅல்லாஹ் உம்மா மார் வழியில. இந்த முறையில இமாம் அலி மகாம் இது சப்ஜெக்ட் இதுதான். இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கர்பலா ஷரீஃப் வந்திருக்காங்க. யஸீதியாக்கள் இது மாதிரி மகா கொடூரமான ஒரு அக்கிரமத்தை அநியாயத்தை துல்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சப்தரகுப்தாங்கிற இந்த அரசர் கேள்விப்பட்டாங்க ஹிந்துஸ்தான். அவருக்கு என்ன வந்துருச்சு? மெஹர்பானுடைய சகோதரி ஜஹான் ஷாஹா ஷெஹர்பான் சாலினாக ஷெஹர்பான் பேரை மாத்தி வச்சிட்டாங்க. ஷெஹர்பானுடைய மாப்பிள்ளையர் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். அதனால மாஷா அல்லாஹ் இந்தியாவில இருந்து ஒரு படையை மாஷா அல்லாஹ் அனுப்பி வச்சவர் இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிதமத் சரி கொடுத்தார். புரியுதா? வளருதா? சந்திரகுப்த அரசர் சேரப்புல தன்னுடைய சகோதரரை கமாண்டரா போட்டு இங்க இருந்து ஒரு படை அனுப்பி வைக்கிறாப்புல. தன்னுடைய மகனையும் சமுத்திரகுப்தா சந்திரகுப்தா மகன் அவரையும் அனுப்பி வைக்கிறாப்புல மாஷா அல்லாஹ். இவங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாம் சுல்தான் சுஹதா முஸ்தபா கர்பலா ஜதி குர்ரத்தைன் மன்ஜா இப்னு ரசூலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹிதமத் ஷரீஃப்னா எல்லாரும் போய் கர்பலா ஷரீஃப்ல சேர்றாங்க. எப்படி நம்ம சஹாபி ரசூல் தமீம் அன்சார் நாயகத்துடைய ரெண்டு புள்ள தமீம் பின் தமீம் சாத் பின் தமீம் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்மஈன கோவளத்துல இருந்து அனுப்புனாங்க சஹாபி ரசூல். அப்ப கோவளத்துக்கு பேரு சஆதத்து கதர். இந்த விஷயத்தை என்ன இமாமுல் ஹிந்த் மௌலானா கியாமுத்தீன் அப்துல் பாரி கியாமுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் அவங்க என்ன खास அத்தியாங்கிற கிதாபில் எழுதுறாங்க மாஷா அல்லாஹ். ஷஹாதத் நமார் மாஷா அல்லாஹ். இமாமுல் ஹிந்த் மௌலானா கியாமுத்தீன் அப்துல் பாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பஹருல் உலூம் மலிகுல் உலமா மௌலானா அப்துல் அலி முஹம்மத் அய்யூபி அல் அன்சாரி காதரி லக்னவி அல் மதராசி ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேரப்பட எழுதுறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுதுங்க? மெஹர்பானுடைய பிள்ளையும் குழந்தை மாப்பிள்ளை தம்பி எல்லாரும் போறாங்க மாஷா. இந்த மெஹர்பானுடைய பிள்ளை சந்திரகுப்தாவுடைய சகோதரர் ராஜா போறாங்க.
அவருடைய மக்கள் எல்லா 6 பேர் எசீதியாக்களை எதிர்த்து இமாம் அலைஹிஸ்ஸலாம் தரப்பில் இருந்து ஷஹீதாவாங்க. இமாம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சந்திரகுப்தாவுடைய தம்பிய சுல்தான் சுல்தான் கூப்பிட்டாங்க. ராஜா தானே, ராஜா தம்பி தானே அவர். இமாம் அலைஹிஸ்ஸலாம் சுல்தான் சுல்தான் கூப்பிட்டாங்க. மாஷா இவங்களோட சுகபத்து என்ன, ஒரு நாள் 2 நாள் போய் சேர்றது. இவங்க சேரும் போது இமாம் அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாம், இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீத் ஆயிட்டாங்க. இமாம் அலி மகாம் சையத் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் இமாம் அபு முஹம்மது அலி ஜைனுல் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்ப இருக்கிறாங்க. எல்லாம் ஷஹீத் ஆயிட்டாங்க. அதனால அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சு அந்த கம்மோட, அந்த கவலையோட, அந்த துக்கத்தோட அவங்க அந்த சுல்தான் பேர் வச்சாங்கல்ல, சந்திரகுப்தாவோட தம்பி, அவர் திரும்பி வந்துட்டாங்க. மாஷா அவர் திரும்பி வந்த பிறகு அவரோட சில பேர் போனவங்க எல்லாம் உண்டு. அது வந்து இந்த விஷயங்களை எல்லாம் இமாம் அலி மகாம் இமாம் ரசூலுல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எசீதியாக்கள் செஞ்ச துல்ம், அநியாயம், அக்கிரம் இதையெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அழுது புலம்பி மாஷா அல்லாஹ் தாங்கள் எல்லாரையும் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய இஷாக்கனா குலாம்னு அறிவிச்சுக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்குனா அந்த ஊர்ல இருந்த அநேக அக்ஸரான பிராமின்கள் கூட நாங்கன்னா ஹுசைனி பிராமின் சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ் ஹுசைனி பிராமன் இன்னைக்கு உண்டு, காஷ்மீர்ல உண்டு. குறிப்பா மாஷா அல்லாஹ் காஷ்மீர்ல மஸ்ஜித் பால் இருக்குது, கர்மநாத்ல ஷஹர் முபாரக் திருமடி இருக்கிற மஸ்ஜித் ஷரீஃப். அந்த மஸ்ஜித்ல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய லிஹியத் ஷரீஃபுடைய ஒரு ஷஹர் முபாரக் உண்டு. மாஷா அல்லாஹ் அந்த ஷஹர் ஷரீஃப் கொண்டு வந்தது யாருன்னா இந்த சந்திரகுப்தாவுடைய தம்பி சுல்தான். யார்? மெஹர்பானுடைய கணவருடைய தம்பி தான் கொண்டு வந்தது. அப்ப மாஷா அல்லாஹ் என்ன ஆகுது, மக்கள் எல்லாம் தங்களை ஹுசைன் இப்ராஹிம் அறிவிச்சிருக்காங்க. இமாம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நிறைய அக்பார்களை கேட்கிற அந்த கால அவகாசம் ஏன்னா யுத்த காலம். அலிஷுக்கு முன்னாடி என்ன இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் ஏறத்தாழ மசாலா என்ன 19 பேர் ஷஹீதாகி ஷஹதாக்களுடைய அல்சாம் அக்தஸ் மாசம் முழுக்க பரப்பி வச்சிருக்குது. இந்த கட்டத்தை பார்க்கும்போது யாருக்கு என்ன கேட்கறதுக்கு மனசு வரும்? ஒரு மூத்து விட்டு கேட்கறதுக்கு போனா ஏதாவது வேற விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு யாருக்காவது என்ன வருமா? ஒண்ணு வராது. அப்ப யுத்த காலத்துல எதை கேட்கறதுக்கு யாருக்கு என்ன வரும்? இந்த விஷயம் முடிஞ்சு இமாம் அலி மகாமும் ஷஹீத் ஆகிட்டாங்க. இந்த ஆட்கள் திரும்பி வந்துட்டாங்க எல்லாரும். மாஷா அல்லாஹ் அந்த நடந்த அந்த அகோரமான, அந்த துல்மான, அந்த பயங்கரமான சிச்சுவேஷன் சொன்னோன்னு இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசிரியர்களாக மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, போய் இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆதாக்களை எதிர்த்தாங்க. அத சில முஃப்திரீன்கள் யார் இஸ்மாயில் ஷியாக்கள் பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆட்களுக்கு போய் அபூபக்கர் சித்திக் நாயகத்தையும் ஆயிஷா நாயகத்தையும் நாயகம் சொன்னா அவன் எந்த அபூபக்கர் கண்டா, எந்த ஆயிஷா நாயகத்தை கண்டா, எந்த உமர் நாயகம் கண்டா ஒரு ஆளே தெரியாது. புரிஞ்சா? அப்ப அவங்க எல்லாம் தான் காரணம்னு சொல்லி இவன் தப்பா என்ன செஞ்சான், கற்பனை பண்ணிட்டான். சொல்றது புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? அந்த நடந்த விஷயங்களை நேர்ல கண்டு நாமெல்லாம் என்ன செத்து போன கல்போல கல்பா அல்ல ஹயாத்தாக்கி வைக்கிறது. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹபத் ஷரீஃபையும் அஹல் பைத் அத்ஹார் மஹபத் ஷரீஃபையும் அல்லாஹ்வுடைய ஹஷியத்தையும் காஜா ஃபக்ருடைய நூரான தவஜ்ஜு கொண்டு அல்லாஹ் நம்மள கல்ப ஹயாத்தாக்கன். மாஷா அல்லாஹ் இமாம் அபு முஹம்மது அலி ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன அவர்களை பெற்றெடுத்த அருமை வாப்பா நாயகமான் இப்னு ரசூல் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உலமாவை நேர்ல கண்டதனால மாஷா அல்லாஹ் இமாம் அபு முஹம்மது அலி ஜைனுல் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன அழுதுகிட்டே இருப்பாங்க. மாஷா அல்லாஹ் அழுதுகிட்டே இருப்பாங்க. மாஷா அல்லாஹ் மக்களை விட்டு ஒதுங்கி போய் ஒரு நாளைக்கு என்ன அவங்களுக்கு இந்த ஹியார் மாநகரத்துல ஒரு நாளைக்கு 1000 ரக்காத்து நவாஃபில் தொழுவாங்க. மாஷா அல்லாஹ் தனிமையை பெருமானி தேர்ந்தெடுப்பாங்க. ஜனங்க பார்க்கும்போது அழுதுகிட்டே இருந்தா மக்களுக்கு அது சிரமமா இருக்குன்னு சொல்லி அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன குளிர்ந்த நீரை குடிக்க மாட்டாங்க.
குளிர்ந்த தண்ணி குடிக்க மாட்டாங்க இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? தன்னுடைய அருமை சகோதரர் இமாம் அலி அஸ்கர் தண்ணிக்காக என்ன தவிச்ச பொழுது எசிதியாக்கள் தண்ணி தராம இமாம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை அனுப்புறதுக்கு குழந்தையுடைய கழுத்து அறுத்து என்ன அறுத்து அனுப்புனதுனால அந்த அகோரமான பயங்கரமான காட்சிகளை எல்லாம் கண்ணால கண்டதுனால தன் வாழ்க்கை முழுவதும் தண்ணி குளிர்ந்த தண்ணி குடிக்க மாட்டாங்க. இமாம் சையது சாதிதி அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் பரக்காத் மின் தாலத் ஆமீன் ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு வந்து இந்த சந்திரகுப்தாவுடைய சகோதரன் அங்க நடந்த இந்த பயங்கரமான சிச்சுவேஷன் எல்லாம் விவரிச்ச உடனே ஜனங்கள்லாம் இமாம் அலி மக்காமுடைய அது தீவிர பக்தர்களா போயிட்டாங்க. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர்லயும் லாகூர்ல இமாம் அலி மக்காம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மெமோரியல் ஹாலாக இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவாக மிகப்பெரிய ஒரு தர்கா ஷரீஃப் கட்டி வச்சிருக்காங்க. யார்? மாஷா அல்லாஹ் இந்த ஹுசைனி பிராமின். ஆண்களும் பெண்களும் என்ன முஹர்ரம் மாசத்துல போற 10 அன்னைக்கு இந்த ஆளுக்கு பட்டா பட்னியா பச்சை தண்ணி கூட வாயில வைக்காம மாஷா அல்லாஹ் பட்னியா இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? இமாம் அலைஹிஸ்ஸலாம் ஷஹாதத்துல் உலமா தரிகரா செய்திருக்காங்க. மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய நல்ல முஹிப்பீன்கள் அஹ்பாபுகள். மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஒண்ணும் தெரியாது. அவங்களை பயன்படுத்தி கொண்டு அவங்களோட நல்ல மஹப்பத்தை தங்களுடைய கெட்ட கொள்கைக்காக இந்த இஸ்மாயிலி ஷியாக்கள் பயன்படுத்தினா அவங்க ஷேர் எழுதி படிக்கும் போது خلافت خلفاء راشدين சஹாபத்தினா இன்கார் செய்யற மாதிரி ஷேர் எழுதி கொடுக்குறாங்க. புரியுதா? இப்படி மாஷா அல்லாஹ் ஏதும் அறியாத நல்ல மஹப்பத் உள்ளவங்க. உதாரணத்துக்கு சொல்றேன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டி பாடின ஆளு காபு பின் சுஹைல். கடைசியில கண்மன் நாயகன் தௌபா செஞ்சு பானத்து சுவாதெல்லாம் பாடினாப்ல. நாயகம் இஸ்லாத்தை அவர் கபூல் செய்ய முன்னாடி சஹாபாக்கள் சொன்னாங்க, நாயகமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, தங்களை பத்தி அந்த ஆளை திட்டி பார்க்கும்போது எங்களால தாங்க முடியல, தாங்கள் உத்தரவு இல்லாம நாங்க அவரை கொண்டுட்டா நாங்க பாவியா போயிடுமோ எங்களுக்கு பயமா இருக்குது நாயகமே, அவரை கொல்றதுக்கு இஜாசத் தாங்க கேட்கும் போது எதுமா சல்லாசனம் சரின்னு சொல்லி இஜாசத்து கொடுத்துட்டாங்க. கடைசியில் அவர் வந்து தௌபா செஞ்சுட்டாரு. தௌபா செஞ்சு பானத்து சுவாது பாடிட்டாரு. காபு பின் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியா போயிட்டாரு. மாஷா அல்லாஹ். அவர் சஹாபியா போனது தெரியாது, வேற ஒரு சஹாபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கண்ட இடத்துல கொன்னுடுங்கன்னு சொல்லி என்ன சொன்னது தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இதுமாட்டம் ஹரம்ல இருந்தாப்ல மதீனா ஷரீஃப்ல அவர் இஸ்லாம் ஆனவன காபு பின் சுஹைல் காணல, ஒன்றும் செய்யல. ஒரு நாள் யதார்த்தமா ஹரமுக்கு வராங்க அந்த சஹாபி, வேற சஹாபி வராங்க. காபு பின் சுஹைல் பார்த்தா ஹரம்ல இருக்கிறார். மஸ்ஜித் நபவி சொல்றார், ஆஹா ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரசூலுடைய அதுவுல இருந்தாரு, ஏதோ தப்பான முடிவு வந்திருக்கிறாப்லன்னு சொல்லி காபு பின் சுஹைல கூப்பிட்டாங்க. புரியுதா? காபு பின் சுஹைல் இஸ்லாம் ஆயிட்டாப்ல, சஹாபி ஆயிட்டாப்ல, ஆனா சோதனை பாடியாச்சு. ஆனா காபு பின் சுஹைல கொண்டுட்டாப்ல யாரு? இந்த சஹாபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி மூலமா சொன்னாங்க, காத்திலு மக்தூலு ஃபில் ஜன்னah. இது மாதிரி மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நல்ல முஹப்பத்துள்ள ஆஷிகீன்களுடைய அந்த ஸ்பேஸை பயன்படுத்தி முஃப்திரீன்களான இஸ்மாயிலி ஷியாக்கள் என்ன தங்களுடைய கெட்ட கொள்கைகளை அதை உள்ளங்க போக்கி விட்டாப்ல. அப்படி புகுத்தப்பட்ட கிதாபுகள் ஏராளம் உண்டு. அதுக்கு ஜாஃபரி ஷியாக்கள் வந்து ரத்து கிதாபுகள் ஏராளம் உண்டு. இதுக்கு மசல நான் சொல்லன்னா வஹாபிசத்துடைய ஃபவுண்டர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியுடைய கிதாபு தௌஹீதுக்கு முத ரத்து யார் எழுதுனா? ரத்தத்துல் வஹாபியாங்கிற கிதாப் யார் எழுதுனா தெரியுமா? யார் எழுதுனா? இஸ்ஹாக் பின் அப்துல் வஹாப் நஜ்தி. முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியுடைய கூட பிறந்த சகோதரர் தான் என்ன முதல்ல ரத்து கிதாப் எழுதுறாங்க. இஸ்ஹாக் பின் அப்துல் வஹாப் நஜ்தி. முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தியுடைய ஓன் பிரதர் இஸ்ஹாக் பின் அப்துல் வஹாப் நஜ்தி தான் மசாலா ரதி எழுதுனாங்க. ரத்தத்துல் வஹாபியா கிதாப் மசாலா. அதுபோல ஜாஃபரி ஷியாக்கள் என்ன உம்மு ஆயிஷா நாயகியோ அபூபக்கர் சித்திக் நாயகியோ எந்த சஹாபாக்கள் இன்கார் செய்ய மாட்டாங்க. அதுக்கு மாறாக
தர்தியத்தை அவங்க கிதாபுல தர்தியத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தர்தியத் இருக்கும் ஆயிஷா. இந்த இஸ்மாயிலி ஷியாக்கள் கொள்கை என்ன? தலையில அவன் தலை மூட மாட்டான், தலை திறந்து வச்சிருப்பான். அடுத்தது உம்மஹாத்துல் மூமினீன்களை இன்கார் செய்வான். ஏதாவது கிதாப் சொல்ல கபர்ல இருக்குது, அதுல இருக்குது, ஏதாவது சொல்லுவாங்க சார். ஹதீஸ்களே மோதுவான ஹதீஸ் இருந்தேன்னா ஹதீஸின் கதவுல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கும் போது தாரிக் கிதாப்களே மோதுவான விஷயங்கள் உள்ள போய் இன்டர்வியூ யாராவது பண்ணிருக்க மாட்டான். புரிஞ்சாங்க. அப்ப மாஷாஅல்லாஹ் என்ன இது குலஃபாய் ராஷிதீன்களையும் உம்மஹாத்துல் மூமினீன்களையும் ஒரு ஆள் இன்கார் செய்துட்டு அலுபைத் தஹாரா மஹப்பத் என்று சொன்னானா அவன் பச்சை களவு சொல்லக்கூடியவன். அவன் என்ன பக்காவா அவன் இஸ்லாத்தை விட்டு ஹாரிஜாகி போனவன். குலஃபாய் ராஷிதீன்களுடைய ஆதாக்கள் உம்மஹாத்துல் மூமினீன்களுடைய ஷராஃபத்தை இன்கார் செய்த முன்கிரீன்கள் அலுபைத் தஹாருடைய ஆதாக்கள். மாஷாஅல்லாஹ் أهل بيت التعال سيدة العالمين بضعة محمد فاطمة البطول عليه الصلاة والسلام أمير المؤمنين خليفة رسول الله وصي رسول الله نفس محمد عليه الصلاة والسلام أمير المؤمنين خليفة رسول الله إمام الأكبر سيدنا حسن المجتبى عليه الصلاة والسلام سلطان الشهداء مجتبى الكربلاء ذي قرة من إمام علي مقام ابن رسول الله سيدنا حسين عليه الصلاة والسلام ஆதாக்கள் யாரு? குலஃபாய் ராஷிதீன்கள் அஹ்லு பைத் தஹாருடைய குலஃபாய் ராஷிதீன்கள் உம்மஹாத்துல் மூமினீன்களுடைய ஆதாக்கள் அஹ்லு பைத் தஹாரு நுஃபூஸ் குதுஸியாவுடைய ஆதாக்கள். காரணம் என்ன? அஹ்லு பைத் தஹாருடைய சர்வலோக பேரரசியாக நம் ஆரியு லட்சமியான சையதா பிதாத் முஹம்மதி ஃபாத்திமாத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அதீமுல் ஷான அறிவிக்கிற ஹதீஸ்கள் மாஷாஅல்லாஹ் என்ன அநேக ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாஹி தான். ஆயிஷா நாஹி அறிவிக்கிறாங்க. கிதாபுல் முஸ்ததரக்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷாஅல்லாஹ் மா ரஅய்த அஃதல். யார் சொல்றா? உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸலாமுல்லாஹி அலைஹா மாஷாஅல்லாஹ் சொல்றாங்க. மாஷாஅல்லாஹ் மா ரஅய்த அஃதல், நான் காணல மகா உன்னதமான மகா விசேஷமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன கபீல் கரீமான சையதா ஃபாத்திமா நாயுடைய மகத்துவத்தை சொல்லும்போது மாஷாஅல்லாஹ் மா ரஅய்த அஃதல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபீல் கரீமான சையதா ஃபாத்திமா நாயி அவர்களை விட அஃதலானது மாஷாஅல்லாஹ் ஃபாத்திமாவுடைய வாப்பா முஹம்மது ரசூலுல்லாஹ் தவிர வேற யாரையும் நாம் பார்க்கறோம். யார் சொல்றா? ஆயிஷா நாயி மா ரஅய்த அஃதல மின் ஃபாத்திமா கைர அபூஹா. நான் மாஷாஅல்லாஹ் என்ன ஃபாத்திமா நாயி விட மகா விசேஷமானது முஹம்மது ரசூலுல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லைங்கறாங்க. யார்? ஆயிஷா நாயி. இது யாரு கொண்டு வரா கிதாபுல? அஹ்லு பைத் தஹாரா முஹப்பத்துக்காக ஹக்கான முறையில அஹ்லு பைத் தஹாருடைய முஹப்பத்துல ஹக்குல இருந்ததனால இமாம் ஹாக்கிம் அந்த காலத்துல என்ன ராஃபிதீன்னு சொல்லி ஃபித்னா பண்ணி அவங்களை புடிச்சு ஜெயில்ல போட்டாங்க. இமாம் நசாயி ஷஹீதான மாதிரி அஹ்லு பைத் தஹாரா முஹப்பத்துல இமாம் ஹாக்கிம் ஜெயில்ல இருந்தாப்ல போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தான். அப்ப உள்ள ராஜா खलीफा அந்த இமாம் ஹாக்கிம் தன்னுடைய ரிசாலால கிதாபுல் முஸ்ததரக் மசாலா ஷேഖைன் கரீமைனுடைய ஷர்தைன் படி மசாலா ஹதீஸ கொண்டு வரக்கூடிய கிதாபுல் மசாலா கொண்டு வராப்ல ஐஷா நாயி சொல்றாங்க, நான் காண இல்ல சையதா ஃபாத்திமா நாயியோட அஃதலானது மசாலா அவங்களோட வாப்பா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாரையும் நான் பார்க்கலங்கறாங்க. மசாலா உம்முல் முஃமினீன் ஆயிஷா. அப்ப இந்த ஆயிஷா நாயகி ஒருத்தன் ஒரு சொல்லிட்டு எப்படி ஃபாத்திமா நாயகியோட முஹிப்பா இருக்க முடியும்? சையதா ஃபாத்திமா நாயகி கபூல் செய்வாங்களா? ஆயிஷா நாயகிட்ட வளர்ந்த புள்ள காசிம் பின் முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக். ஆயிஷா அம்மா அவங்கள்ட்ட வளர்த்த புள்ள ரெண்டு புள்ள ஆயிஷா நாயகிட்டே புள்ளையா வளர்ந்தாங்க.
ஒன்று அஸ்மா பின்த் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய மகனார் ஹஸரத் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆயிஷா நாயகி பிள்ளையா வளர்ந்தாங்க. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு அப்துல்லா அவங்களுக்கு குர்ஆன் கொடுத்தாங்க மாஷாஅல்லாஹ் ஆயிஷா நாயகி. அது மாதிரி அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய மகனார் யார்? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, ஈரான் பிரின்சஸ் உடைய சகோதரி, ஷெஹர்பானுடைய சகோதரி, வயதில் பிறந்த குருட காசிம் பின் முஹம்மத் பின் அபூபக்கர் சித்திக் ஆயிஷா நாயகத்தை வளர்ந்தாங்க. இந்த காசிம் அவங்களுடைய மகள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் பெற்ற உம்மா சையதா ஃபாத்திமா உம்மி ஃபர்முதா. புரிஞ்சா? அப்ப அஹ்லுல் பைத் அத்ஹாரும் உம்மஹாத்துல் முஃமினீன்களும் குலஃபாய் ராஷிதீன்கள் இவ்வளவு நெருக்கத்துல மாஷாஅல்லாஹ் வசீலா இருக்கும்போது மாஷாஅல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில நடக்காத ஒரு பிரச்சனை எந்த காலத்தில் உள்ளவனோ இமாம் சுலைமான் பேரா சுலைமான் பின் என்ன சொன்னியம்மா? சுலைமான் பின் கைஸ் ஹிலாலி. சுலைமான் பின் கைஸ் ஹிலாலியா ஹிலாலி ஏன்னா ஹிலாலின்னு ஒரு அமெரிக்காவில் அந்த ஒரு பிரசிடண்ட்டை கொண்டாடி எடுத்தாங்க. அந்த ஞாபகம் வந்துச்சு. ஹிலாலி சுலைமான் பின் கைஸ் பின் ஹிலாலி. புரிஞ்சா? இந்த ஆளை பத்தி மாஷாஅல்லாஹ் என்ன ஜாஃபரி ஷியாக்களுடைய ரிசாலாக்களை இவன் கذاب, இவன் தஜ்ஜால், இவன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை கண்டதே கிடையாது மாஷாஅல்லாஹ். அலி நாயகத்துடைய காலத்திலேயோ ஹசனைன் கரீமைன் காலத்திலேயோ பிறக்கவே இல்லைங்கறாங்க மாஷாஅல்லாஹ். அதற்கு மாற்றமா ஷியாக்களுடைய கிதாபுல மிக மஷ்ஹூரான கஷ்ஃபுல் கும்மா ஃபீ மஅரிஃபத்தில் அஇம்மா, இந்த கிதாபுல் மாஷாஅல்லாஹ் குலஃபாய் ராஷிதீன்களுடைய உம்மஹாத்துல் முஃமினீன்களுடைய திருநாமங்கள் வரும்போது மாஷாஅல்லாஹ் தர்மீயத்து வரும். அது மட்டுமல்ல, சையதா ஃபாத்திமா நாயகியுடைய இரண்டாவது திருமகளார் ஹஸரத் சையதா ஸைனபு ஸுஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும்னு பேர் உண்டு. அவங்கள சையதா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி நாயகிட்ட போய், அலியே உங்க பிள்ளைய எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க, நான் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய நெருக்கமாகணும், நான் க்ளோஸ் ஆகணும், உங்களோட எனக்கு உறவு குடும்ப பந்தங்களுக்கு உண்டாகும் சொல்லி ரொம்ப கேட்டாங்க. சரினா கேட்டாங்க, உங்களுடைய பிள்ளை சின்ன பிள்ளை 10 வயசு ஆகுதுன்னு சொல்லி இவனாய பெரிய கலிவா இருக்கும் இருக்கட்டுமே சொல்லி இதமா அலினாக வீட்டில் வந்து சொன்ன உடனே ஹசனன் கரீமன் கை தொட்டி செஞ்சாங்க, எனக்கு கிளவன முடிய போறேன்னு சொல்லி வச்சார். இந்த உம்மு குல்சும் சையதா ஸைனபு ஸுஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சையதனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஷஹீதான பிறகு அவங்க உமர் ரலியல்லாஹு வீட்டில் இதார இருந்தவங்க சையதனா அலி நாயகம் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப ஷியாக்களுடைய மதஹப்ல ஒரு கணவன் இறந்து போயிட்டா அந்த மனைவி இதா இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாற்றம் செய்யலாமாங்கிற மசாலா வரும்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை காட்டுவாங்க. மாஷாஅல்லாஹ் ஸைனபு ஸுஹ்ரா உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை அலி நாயகம் உமர் நாயகம் ஷஹீதான பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் அந்த சப்ஜெக்டை எழுதும் போது மாஷாஅல்லாஹ் உமர் ரலியல்லாஹு பேருக்கு ரலியல்லாஹு அன்ஹு போட்டாங்க. தம்ஜீத் போடுறாங்க. ஷியாக்கள்ல 12 மذஹப் இருக்குது. அதுல ஜாஃபரி ஷியாக்கள் தான் மாஷாஅல்லாஹ் என்ன சுன்னத் ஜமாத்துக்கு நெருக்கமானதா இருக்கும். அதுல குலஃபாய் ராஷிதீன்களையோ அல்லது உம்மஹாத்துல் முஃமினீன்களையோ இன்கார் செய்ய மாட்டாங்க. அப்படி அதுல ஒருத்தர் இன்கார் செஞ்சா அவன் ஜாஃபரி ஷியாவே கிடையாது. இப்ப சுன்னத் ஜமாத் சொல்லிட்டீங்கன்னா இஸ்திகாசா எதுக்காக எத்தனை பேர் இருக்கிறோம், அந்த மாதிரி மாங்கா மடையும் மரமண்டு கணக்கு எடுக்க முடியாது. அசலான என்ன செய்ய மாட்டான், அதுல ஹக்கல் ஒன்னாரு அப்படி செய்ய மாட்டான் மாஷா. அப்ப மாஷாஅல்லாஹ் சரித்திரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இந்தியாவிலேயே முதலாக பெண்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தது அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனைன் கரீமைனுடைய தௌலத்துல் அக்பரான ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி நாயகம் தான் மாஷாஅல்லாஹ். பிருத்திவிராஜனுடைய சகோதரியன உடன்கட்டை ஏத்தாம காப்பாத்தி ஆண்டாண்டு காலமாக இருந்த அந்த மூட பழக்கத்தை முற்றுப்புள்ளி வச்சேன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு பெண்கள் உடன்கட்டை ஏறது இந்தியாவில் அப்படியே மாறி போச்சு மாஷாஅல்லாஹ்.
அதாவது ரெக்கார்ட் பிரேக் ஹாஜா மொய்னுதீனுடைய எத்தனையோ கராமத் உண்டு, கோடான கோடி கராமத், எல்லாத்திலையும் பெரிய கராமத் இந்துஸ்தான்ல வந்து ஹாஜா நாயகம் என்ன செஞ்ச மிகப்பெரிய புரட்சி, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்து பெண்ணியத்துடைய பெருமையை பாதுகாத்தாங்க மாஷா. அப்ப அவுலியாக்கள் உருஸ் முபாரக் நம்ம சேர்ந்ததுக்காக இதுதான் மாஷா அல்லாஹ். நாம சீரத்துக்கு இறங்குறதுக்காகவும் நம்முடைய அகீதா இஅ்திகாத் ஈமான் மசாலானா அல்லாஹ் அந்த மஷாயிஹ்மார பரக்கத்து கொண்டு சஹீஹாக்கி தருவதற்கு தான் மாஷா அல்லாஹ். புரியுதா? ஹய்யுல் பைமான் அல்லாஹுல் ஜலால் அவனது ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம துவாலம் அஹ்லு பைத் அத்ஹார் காலில் காலிலான் ஃபக்ர தோஜான் வாலி பெகசான் சுல்தான் அவுலியா ரசூலுல்லாஹ் காலா முஹம்மது ஜிஸ்தி லவத் ஜிகரான் فخر الأقدار وغوث الأحباب سيد السادات الشهداء تشتى سنجر حضور خواجہ فخر الدین الحسین الحسن چشتی عنایت کرے قدمین شریفین فیض برکت مدد عنایت حمایت کن ماشاءاللہ ایمان سلامت طول حیات عافیت خیر برکت رحمت اللہ العالمین صلی اللہ علیہ وسلم یشکر محل بیت اطہار رسول اللہ صلی اللہ علیہ وسلم یشکر مشاکانا غلامانا غلاما خواجہ فخر الایمان حمایت کن ماشاءاللہ نام رحمت اللہ العالمین صلی اللہ علیہ وسلم نام قبر تحت شریف مقبول عبدت کانا رسیلہ جمیلہ واحد ماشاءاللہ وجود قرم محافات محفظلم نمک خواجہ فخر امام آہر نمی بڑی گڑتی سربت کانا توفیق اللہ نمک تندر الگلوانا ہے وما توفیق اللہ باللہ اللہم صلی وسلم علی سیدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه بغير دابه بلا مختار كشتي وكيفان وشكشت هذا كشتي بحق خواجة عثمان هارون بحق خواجة عثمان هارون بحق خواجة عثمان هارون حق غوث العالم بينا بروشن زمين مدد كن يا معين الدين چشتي مدد كن يا معين الدين چشتي مدد كن يا معين الدين چشتي مدد 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 كن رحم كن كرم كن نظر كن لطف كن امداد كن دين الدنيا شهادة خوشاباد نور الله نور محمد نور فاطمه نور علي نور حسن نور حسين نور حمزه ابو سلام خواجہ معين الدين حسين الحسن چشتي جار شيخ غريب نواز خواجہ قطب الدين بختیار کاکی الحسين الحسن چشتي شهادات چشتي صدق حضور خواجہ فخر الدين چشتي مدد كن حضور خواجہ فخر الدين چشتي آمين مدد كن حضور خواجہ فخر الدين چشتي مدد كن حضور خواجہ فخر الدين چشتي مدد كن حضور خواجہ فخر الدين چشتي بحق لا اله الا الله محمد رسول الله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.